வேதம் ஒரு காலம் அப்படி பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எழுதப்படையது. அதைத்தான் நாங்கள் சுய தோற்றமான பொருளை கொண்டிருக்க இல்லை. முழு கட்டுப்பாடும் அவர்கள் டோட்டலா ஆட்கொள்ளப்பட்டு இருந்துச்சுன்னா உண்மையில் நாம சொல்ல போது ஒரு எக்ஸ்டசி தான். அதாவது தாங்கள் எங்க என்ன நிலையில இருக்கிறோம் என்றதே அவர்களுக்கு விளங்காத ஒரு நிலையில இருந்தோன்னு அதை எழுதுறீங்க. பவுலப்போ நான் சரீரத்தில் இருந்தனா சரீரத்துக்கு வெளியில இருந்தானோ எனக்கு தெரியல. அப்போ சொன்னா நான் ஆவிக்குள்ளானே. அவர் ஆவியில போனாரா, அவர் சரீரத்தில் இருந்தாரா, இங்க இருப்பார், அது சரீரமா ஆவிக்குள்ளார சரீரத்தை விட்டு போறதா, he doesn't know. அவருக்கு அதைத்தான் நாம சொல்றது எக்ஸ்டசி. அதாவது தங்களுடைய அந்த சுற்றுச்சூழல் உணர்வு நிலைகள் எப்படி இருந்தோம் என்ற அந்த உணர்வு இல்லாம முழுக்க வேறு ஒரு சக்தியால் ஆளப்பட்டு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவபிடிச்சாங்களும் அப்படித்தான். தேவபிடிக்கல சுத்தவரை என்ன எங்க தாங்கள் இருக்கிறோம் என்றது ஒன்று தெரியும். அவளுக்கு ஒரு அதீத விதமான ஒரு சக்தி ஆட்கொண்ட ஆட்களை கொண்டிருக்கிறது. பல சந்தர்ப்பத்தில் நாம ஆக்களை பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆக்களை சங்கிலியெல்லாம் கட்டினாலும் சங்கிலியெல்லாம் சும்மா துருக்கண்டு அறுந்து போட்டு போக. ஏன்னா அவர்கள் தாங்கள் எப்படி எங்க இருக்கிறோம் என்ற அந்த நிலை அவளுக்கு தெரியாது. ஆனா முழு வேலையும் நடந்து கொண்டு இருக்குது. அப்ப இன்னும் ஒரு மூளை இந்த மூளைய அப்படியே கேப்சர் பண்ணி நம்ம வாசியில சொல்றோம் பிடிச்சு வச்சிருக்கு. அத அப்படியே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அவ்வளத்தையும் கொண்டு வர. இப்ப நமக்கு வெப்சைட்ல பேர் செய்யறோம், நம்ம ஹேக் பண்றேன்னு சொல்லி ஹேக்கிங் வெப்சைட்ல நாம வேலை செய்யறோம். ஏதோ தண்ட வாடல அதை என்ன அடிச்சு கொண்டு இருக்குது. நாம கிளிக் பண்ணாட்டியும் அது கிளிக் போய் அதெல்லாம் தட்டி கொண்டு. அப்ப வேற ஒரு ஆட்கள் நம்மளுடைய வெப்ப அவரை ஹேக் பண்ணி தங்கள கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதனால இவர் டைப் பண்ண மாதிரியே தாங்கள் டைப் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறார். அதனால பிரசிடென்ட் மேருடைய இதெல்லாம் ஹேக் பண்ணி அவங்க தான் அதை செய்யற மாதிரி அதை செய்கிறார். அத ஹேக்கிங் என்று நாம சொல்றோம். நாங்க ஃபுல் கண்ட்ரோல் அந்த நெட் கண்ட்ரோலை தங்களுக்கு எடுக்கிறார். அதை ரிமோட்ல இருந்து இவர கம்ப்யூட்டருக்குள்ளே அதை வேலை செய்கிறார். நமக்கு அதுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்கு, அதை போட்டு செய்யலாம். இப்ப நாம நம்மளுடைய பிரோயா ரிஃபார்ம் அசம்பிளியை செய்து கொண்டு கேட்கல. அப்ப அதுக்கான நாம எந்த வீட்டுல இருந்து நாம செய்யலாம். அங்க இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்ல இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க, நான் எந்த வீட்டுல இருந்து உங்களோட கம்ப்யூட்டருக்குள்ள வர போறேன் வேண்டா. அப்ப நாம அதை டவுன்லோட் பண்ணி போட்டு நாம இதன்னா அதுக்கு பிறகு நாம பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நம்முடைய கம்ப்யூட்டர்ல வந்து ஸ்டார்ட் பட்டன் எல்லாம் அமர்த்தி தானே அங்க வச்சு செய்து கொண்டிருக்கிறேன். அது ஹேக்கிங். அந்த ஃபுல் கண்ட்ரோல் என்னிடத்துல இருந்து நடந்து கொண்டிருக்கு. அது நமக்கு சாதாரணமா இப்ப வடிவா தெரியுது எப்படி அதை கண்ட்ரோல் பண்றாங்க, அதுக்கான அந்த டெவலப்மெண்ட் எப்படி. இது நமக்கே இப்ப கண்ட்ரோல் பண்ண தெரியுது, அந்த பரிசுத்தாய் கண்ட்ரோல் பண்ண தெரியாது, என்ன செய்யணும் ஆக்களை. அதைத்தான் நாங்கள் இன்ஸ்பைரேஷன் என்று சொல்லுறோம். பரிசுத்தாவியானவரால அவற்றை போக்கே கொண்டு போகப்படுதல் வெளியேக்கல. இதை நான் தெளிவா முதலே படிப்பிச்சிருக்கிறேன். அவர் தங்களோட சொந்த கருத்து கதைகள் ஒன்றும் எழுத இயலாது. பரிசுத்தாவியானவற்றை ஃபுல் ஹேக்கிங்ல ஆக்கள் இருக்கிறீங்கன்னா அவர் சொல்றதான் எழுதி கொண்டிருக்கோம். அவர் சொல்ற சொல்லுத்தான் எழுதணும். அவர் சொல்லுற அந்த அந்த தொனியிலாம் எழுதப்பட வேணும். அந்த அழுத்தம் கெத்தர் 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 அப்படிதான் கெத்தர் 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 மாத்தையில கெத்தர் சொல்லுறார் என்று எழுது கெத்தரே எழுத வச்ச. அதுக்கு பேர் தான் நாம இன்ஸ்பைரேஷன், கடவுளால் அருளப்படுதல், ஏவப்படுதல், அவர்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரப்படுதல். சோ இதை எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதி வச்சிருக்கிறோம். இந்த மெசாரிட்டிக் டெக்ஸ்டும் அந்த டெக்ஸ்டஸ் ரிசப்டஸும் அது முதலாக அந்த மொழியில எழுதின பரிசுத்த அப்போஸ்தலன் பவுல் எழுதுறார் தெசலோனிக்கே சபைக்கு. இதை நான் எழுதுறேன், பரிசுத்த சபையார் எல்லாருக்கும் வாசிங்க கொண்டு. அந்த எழுதப்பட்ட அந்த ஊடகம் பவுலப்போஸ்தலன் அவர் எழுதின அந்த முதல் பிற சுருள் அது நேரடியாக கடவுளால் அருளப்பட்டது. பிறகு கொப்பி பண்ணிக்க அது கடவுள் சொல்ல எப்படி எழுத சொல்லி, அதாவது அவர் பவுலப்போஸ்தலன் சொன்ன மாதிரி இவருக்கு சொல்லிக் கொண்டு நிக்க இல்லை, இவர்களோட கண்ட்ரோல்ல இல்ல. ஆனா அவர்கள் அதை பார்த்து கொப்பி பண்ணுறோம். அப்ப நாம அந்த முதலாவது எழுதப்பட்ட அந்த சுருள் அல்லது அந்த 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 பேஜ்களை நாங்கள் ஆட்டோகிராஃபா என்று நாம சொல்றோம். ஆட்டோகிராஃப் அந்த மூல படிவங்கள்
அதுல இருந்து காப்பி பண்றத அப்போகிராஃபா என்று சொல்றது. ஒட்டோ பிறகு அப்போ. மூல சுவடிகள், அடுத்தது பிரதி பண்ணப்பட்ட சுவடிகள். மூல சுவடி மட்டும்தான் பரிசுத்த ஆவியால அருளப்பட்டிருந்தது. அதாவது மோசே எழுதின அந்த சுருள் ஜோசுவா அதை பேர் எழுதுற, அது பரிசுத்த ஆவியால அருளப்பட்டது இல்லை. அது ஏற்கனவே அருளப்பட்டிருந்ததை பார்த்து காப்பி பண்ணினது. விளங்குதோ? அப்ப டெக்னிக்கலி, அதாவது நுட்பமாக நாம கதைக்கிறத சொல்றேன்டா, மூல சுவடிகள் மட்டும்தான் பரிசுத்த ஆவியால எழுதப்பட்டது. பிறவிகள் எல்லாம் பரிசுத்த ஆவியால எழுதப்படையில. அது அந்த பரிசுத்த எழுதப்படையில நான் சொன்னேன், அவற்ற கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து அது செய்யப்படையில்லை. அவர் எப்படி முதலாவது செய்தார். ஆனா அவர் சொல்லி இருக்கிறார், யாராவது இதை கொப்பி பண்ணேக்குள்ள கவனம் ஒன்று ஒரு சொல்ல யாராவது கூட்டினியலோ அல்லாது ஏதோ குறைச்சியலோ உங்களோட கதை கந்த என்று அவர் தெளிவாக இந்த கொப்பிஸ்டுக்கு அப்போகிராஃபா எழுதுறாங்களுக்கு அவர் சரியாக அச்சுறுத்தி இருக்கிறார். அதை எங்கள் உபாமம் 12 கடைசி அவர் சொல்லியிருக்க, இது கவனம் கவனம், பிறகு சாபத்தை எடுக்கிறாங்க என்ன தேர்ந்து. ஆகையால கொப்பி பண்ணுற சபையில இருந்த எந்த அந்த பரிசுத்தவான்களும் சரியான கவனம் என்ற அவட வாழ்க்கை உயிர் ஊசலாடி கொண்டிருக்கும். அதை எழுதி சரியா முடிக்கும் வரைக்கும் ஏண்டா எங்கேயாவது புலவிட்டா அது கடவுளுடைய சாபம் அவளுக்கு மேல வரப்போகுது. அது அயல தேவன் அவ்வளவு கவனமாக கொப்பிஸ்டுக்கும் அவர் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார். வெளிப்படுத்தல் கடைசி இந்த எழுதப்பட்ட தீர்க்கதரிசன புத்தகங்கள்ல இருந்து எவனாவது அதை குறைச்சு எழுதி விட்டியேண்டா உங்க பங்கு அதோட குறைஞ்சிட்டு போ. யாராவது கூட்டி எழுதியோ அதோட சாபம் கூடும். அதில் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்புகள் தெளிவாக கொப்பி பிரதி பன்றியாக்களுக்கு மேல சொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அதனால அதுல கை வைக்க பயப்பட்டாங்க. உயிரோடு இருக்க உண்மையான கடவுளுடைய கோபத்தை பற்றி நிறைவேன் போன நாமல் அதுல லேசுல கொப்பி பண்ண பயந்துச்சு நம்மாக்கள். அவ்வளவு சீரியஸான விஷயம் நடந்து கொண்டிருந்தது. அந்த ரவிமாருடைய காப்பிங் ஸ்டைல் ஸ்கிரைப்ஸ் என்று நாம சொல்றது, அதான் அந்த வேத பாரகர் அவரெல்லாம் அதை காப்பி பண்ணலாம். அந்த வேத பாரகர் அப்படி காப்பி பண்ணேக்கள கூட அவர்கள் அந்த ஒவ்வொரு கெத்தர் என்று சொல்லி வரைக்கல போய் அவர்கள் முழுக்க அவர்கள் ஸ்நானம் பண்ணி போட்டு வந்து எழுதுகிறார். 2வது தரம் கெத்தரம்னா 2வது தரம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஏண்டா அதை எழுதுறதுக்கு தாங்கள் அவ்வளவு மாசுபடிஞ்சு ஆக்க வேண்டும். அந்த பெண் அந்த இங்க அதெல்லாம் மாத்தி திருப்பியது சத்தியா கஷ்டமான வேலை. ஏண்டா ஒவ்வொரு சொல்லும் பார்த்து கொப்பி பண்ணி அதுல கொஞ்சமும் விட்டுடக்கூடாது. விட்ட நாமல் செத்தோம், கூடையும் எழுதையிலாது நாமல் செத்தோம். ஆண்டவர் குறை எழுதினாலும் நீ சாவ, கூட எழுதினாலும் சாவ. ஆகல இந்த பயத்தால அதுக்கான ட்ரெயினிங் எஸ்ராயலாம் அப்படிப்பட்ட வேத வாரம் அவங்களும் இந்த பைபிள அதை மற்ற பிறவி எடுத்து அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துறையாக்க. அப்ப இவ்வளவு சரியான கவனமா கடைச்சலோட அவங்க இதுல கவனமா செய்து கொண்டு கடவுள் அதுக்கு தன் சாபத்தை பரலோகம் இல்லாமல் ஆக்குவேன் சொன்னபடியால கடவுளுடைய வசனத்தை கொப்பியோட போய் கடைசியில் நிறைய நான் போகணும். அதுல கனவே அதுல இருந்து பின்பாங்க அந்த வேலையை செய்யறது. நாமளும் இப்ப நான் நினைக்கிற மாதிரி சடார் விடாரு பைபிள் அடிச்சு விடையிலே அவங்க. ஏன்னா கொஞ்சமும் பயம் இல்லாம இப்ப கனவே இதை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா எங்களுடைய ஆண்டவற்ற அந்த அவர் பொறுமையா நீடிய பொறுமையோட இன்னும் இருக்கிறபடி அவருக்கு விளங்கல இதுக்கான அடிகள் சாபங்கள் எப்படி வரப்போகுது நினைச்சோட பைபிள். ஆகல புதிய ஏற்பாடுல இது படுபயங்கரமான பிரச்சனை. அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு நேரடியாக அருளப்பட்ட அந்த நேரடியாக அதாவது இமீடியேட் இன்ஸ்பைரேஷன் என்று நாம அதை சொல்றோம். இமீடியேட்லி இன்ஸ்பயர்ட் பை காட். அது எந்த ஒரு மத்தியஸ்தனும் இல்லாம நேரடியாக கடவுளுடைய கையால இருந்தது. அதுக்குத்தான் நாம மூலச்சொல்ல இமீடியேட் மற்றது மீடியேட் மத்தியஸ்தம் வச்சு செய்யறது. அப்ப இமீடியேட் என்று சொன்னா எந்த மத்தியஸ்தம் இல்லாம நேரடியாக இருந்தால் ஈடுபடுகிறது. அதான் நான் சொன்னேன், அது பரிசுத்தாவியோட கண்ட்ரோல் ஃபுல்லா இருந்து அவர் பவுலுடைய மூலைய மோசேனுடைய மூலைய ஹைஜாக் பண்ணி அவர் தான் எழுதணும் என்று சொன்னதை அவர் எழுத வச்சது. அவர் எழுதினபடியால எந்த பிழையும் அது கேளாது. ஏண்டா எழுதுனது கடவுள். அது மோசேய பயன்படுத்தினாலும் ஹைஜாக் ஆட்ட கண்ட்ரோல்ல இருந்தது. கடவுள் கையில ஆவியினுடைய
போக்கில இவர்கள் சுக்கான பிடிச்சு திருப்பினாலும் இவருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி திருப்பி இயலாத அளவில் அந்த யூரோ கிரீடம் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டார்கள். எப்படிப்பட்ட பெரிய சூப்பர் டூப்பர் அந்த மாலுமியா இருந்திருந்தார். அகல பெண்ணை பிடிச்சு கொண்டிருந்த சுக்கான் மாதிரி பிடிச்சு கொண்டு மோசம் இருந்தாலும் பரிசுத்தாவியாகிய அந்த காத்து போக்கிலே தான் கொண்டு போகப்பட்டு கொண்டிருந்தார்கள். பைபிள் எழுதிக்கல அகல நாங்கள் அந்த இன்ஸ்பைரேஷனை அருளப்பட்டது தேவாவினால் அருளப்பட்டது நாம சரியா விளங்குவோம். இது அப்படி நேரடியாக அருளப்பட்டு மட்டுமில்ல, அவற்றை தனிப்பட்ட பாதுகாப்பாலும் பராமரிப்பாலும் யாரு பாதுகாத்து பராமரிக்கிறதா பைபிள? கடவுளே. கடவுள் தனிப்பட்ட by his singular care and providence அவரே பைபிள் தந்த பரிசுத்த எழுத்துகள் சபை முடியும் வரைக்கும் கவனமாய் போய் சேரணும் என்றதுல அவர் முழு பாதுகாப்பையும் எடுத்து வச்சுக்க. பைபிளை பாதுகாக்கிற பொறுப்பு ஆக்கையில் அப்ப கொடுவட்டு இருக்குது. கடவுளுடைய பாதுகாப்பிலே அவர் வச்சிருக்கிறார். அதை நம்மளோட முற்பிதாக்கள் நம்பிச்சுனா விசுவாசிச்சுனா அவர் அதை மனுஷன் கையில கொடுக்க இல்ல, தந்த கையில அவர் வச்சிருக்கிறார் அந்த பொறுப்பை. அதை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, அது கவனமா கொப்பி பண்ணி கொண்டு தலைமுறை அந்த சொல்லுகள் போய் பரிசுத்தத்தில் போய் கொண்டிருக்கிற பராமரிப்பும் அவர் கையிலாம் இருக்கு. எங்களோட பிதாக்களுடைய ஸ்டைல கவனிங்க. என்னன்னு சொன்னா கன பேர் அந்த மூல பிரதி மூல சுருள் இல்லாம போச்சுதண்டா அதுக்கு பிறகு கொப்பி வண்ணியாக்கள் பிளவிட்டு இருப்பிருந்தது தானே. கொப்பி வன்றையாக்கள் எழுத்து பிளவிட்டு இருக்கலாம் என்று தூவ தூஷணம் சொல்ல வலிக்கிறார். அவர்கள் தேவனுடைய வல்லமையையும் அவருடைய அந்த மகத்துவமான பராமரிப்பினுடைய அறிவும் இல்லாம இப்படி இருட்டுல கதைக்கிறேன். தேவனுடைய அந்த வல்லமையை சரியா விளங்கியிருந்தா பிரதிகள் பிழை வந்திருக்கும் என்று கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவற்றை பராமரிப்பு அவர் ஒரு நாள் பிழை விட்டதில்லை. பராமரிப்பு நாம சொல்றது என்ன? கடவுள் என்னத்துக்காக ஒரு ஆளை அல்லது ஒரு பொருளை அவர் உருவாக்கினாரோ அதை அவர் தந்த விருப்பப்படி ஆளுறார், பயன்படுத்துறார். அந்த அந்த படைப்பினுடைய சித்தத்தை மேவியும் அவர் செயல்படுத்துறார். அதை என்னத்துக்காக அவர் படைச்சார கனகச்சிதமா அந்த நோக்கத்தை நோக்கி நகர்த்துறார். கிறிஸ்துவாக அவர் தான் படைக்கப்பட்டு வந்த பிற்பாடும் அந்த நோக்கத்துக்காக அவர் நகர்த்தப்பட்டார். அது ஜூதாசோ அல்லது அது பல அது அப்ப இருந்த பிரதான ஆசாரியர்களோ எல்லாரும் அந்த நோக்கத்துக்காக நகர்த்தப்பட்டுச்சுன்னா தாங்கள் அதுக்காகத்தான் நகர்த்தப்படுகிறோம் என்றது தெரியாமலே நகர்த்தப்பட்டு கொண்டிருந்துச்சுன்னா அதை விளங்காம. ஆனா தாங்க என்ன செய்யறோம் தெரிஞ்சது. ஆனா இப்ப ஏன் அதை செய்கிறோம் தெரியாம நகர்த்தப்பட்டுச்சுன்னா அதான் ஆண்டவர் ஸ்டைல் பராமரிப்பு. அது மகாஞானம். ஆனா அவர் என்ன நோக்கத்துக்காக தான் படைச்சாரோ அதை நிறைவேற்றாம கடைசி வரைக்கும் இந்த படைப்பையும் விடுறதில்லை. அதனால அவர் தந்த வார்த்தைகளை குறிச்சு இவ்வளவு மினக்கட்டு மனுஷருக்கு தந்த சபைக்கு அவர் கொடுத்த இந்த ஞானங்களை அப்படியே ஒரு தலைமுறை முடிய கிழிச்சிட்டு குப்பையில போட்டுட்டு போறதுக்கு அவர் விரும்பல. அவற்றை மனசுக்கான அவற்றை விருப்பம் அவற்றை மனசி அவர் 2ஆம் தரம் திருப்பி வரும் வரைக்கும் அது அவற்றை அந்த எழுத்துகளினூடாகத்தான் வாழப்போகுது. ஆகையால தண்ட மனசியில சேர வேண்டிய கடைசி உறுப்பினர் அந்த பரிசுத்த எழுத்துக்களை சந்திச்சு வாசிச்சு அதால மறுபடியும் பிறந்து வளரும் வரைக்கும் பூரணமாகும் வரைக்கும் அந்த பரிசுத்த எழுத்துகளினுடைய முழு பாதுகாப்பும் அவற்றை கையிலான் இருக்குது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையால எங்களுக்கு ஏசாயா 40:6-8 பின்னும் கூப்பிட்டு சொல் என்ற ஒரு சத்தம் உண்டாயிட்டு என்னதை கூப்பிட்டு சொல்லுவேன் என்று. அதற்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து பூதிரம் புல் உலர்ந்து பூதிரம் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைச்சிருக்கும் என்பதையே சொல். அதுல கடவுள் தான் சொல்லுற பரிசுத்த அந்த சொல்லுகள் என்றென்றைக்கும் நிற்கும். அது அழுகி வர்றது இல்லை என்றுதான் அவர் தானே சொல்லி உறுதிப்படுத்தி இருக்கிறார். 1 நாளாகமம் 16:15 1000 தலைமுறைக்கென்று
அவர் கட்டளையிட்ட வாக்கை என்றென்றைக்கும் நினைத்துக் கொள்ளுங்க. அவற்ற வாக்கு எத்தனை தலைமுறையா போகும்? 1000 தலைமுறையா போய்கொண்டிருக்கு. சங்கீதம் 119:89 கர்த்தாவே உமது வாக்கு என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. அவர் தந்த வார்த்தைகளை எப்படி நாம இன்டர்நெட்டுகள் இப்படி எல்லாம் தகவல் பரிமாற்றங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கோம். என்னன்னு இங்க கம்ப்யூட்டர்ல கிளிக் பண்றது, அதுக்கு 2 மெயிலால போய் வேறு ஒரு இடத்துல அது போய் நின்று ஆள் ரிசீவ் பண்ற என்ன வானத்தால் உண்மையில வானத்தாலும் போறது அது இல்ல அந்த வேவ்ஸ். அதுல எங்களுக்கு இப்ப தெரியுது எப்படி அழிய விடாம அத கிளவுட்ல நாம் சொல்றோம், அதை கிளவுட்ல வச்சிருக்கிறோம். அதனால நூலக காப்பகங்கள், நூலகங்கள் ஆவணப்படுத்தல், நூல்களை ஆவணப்படுத்தல், நம்ம அந்த நூலகம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தமிழ் எழுத்துக்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் கிளவுட்ல கொண்டு வச்சுக்கோம்னா வானத்தை வச்சிருக்கிறாங்க. அதில் அதெல்லாம் அந்த எலக்ட்ரானிக் எல்லாம் அந்த ஆற்றலை பயன்படுத்தி அதுகளை எங்கேயும் நாம இருந்து கிளிக் பண்ணி திருப்பி எடுத்து பயன்படுத்தக்கூடியதா பைபிள் சொல்லுது. எல்லாம் சங்கீதக்காரன் கர்த்தாவே உம்முடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. இப்பதான் நமக்கு வானங்கள்ல வச்சிருக்க கிளவுட்ல வச்சிருக்கலாம் நமக்கு தெரியும் 20ஆம் நூற்றாண்டுல. ஆனா சங்கீதக்காரன் கிமு 1000 எழுதேக்களே வானங்கள்ல நீர் வச்சிருக்கிறது உங்களுடைய வசனத்தை என்று அப்பவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியினுடைய அந்த தரம் எங்க இருக்க போகுதுன்றதை காட்டி இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால்தான் வானம் பூமி கூட ஒழிஞ்சாலும் எந்த படைப்புகள்ல இருக்கிற அந்த அந்த வானம் பூமியில நான் படிச்சிருக்கிற என்னுடைய பல அந்த வேவ்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி போனார். எந்த வார்த்தையினுடைய ஒரு டாட் அல்லது ஒரு அந்த நாம சொல்றோம் என்ன ஒரு சின்ன அந்த கோடு, உதாரணத்துக்கு சானாவுக்கு எழுதுற அந்த அரபு போட்டுட்டு அந்த இருக்கிற அந்த கோடு அது கூட அழியாதல்ல. அதான் அந்த அந்த கீழ் அதை எதிரேதான் எல்லாம் டாக்டர்கள் போட்டுதான் சில எழுதுவார். அதுல ஒரு குத்தோ அல்லது ஒரு காலோ வானம் பூமி ஒளிஞ்சாலும் அழியாதுன்ற தன் வார்த்தையில தன் வார்த்தை. அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து கடைசி வரைக்கும் மனுஷர்களுடைய கையில அதனுடைய பாதுகாப்பை பராமரிப்பையும் கொடுக்கவே இல்லை. அவர் தான் அதனுடைய டாட் அழியாமலும் பாதுகாப்பு வாக்கு பண்ணி இருக்கிறார். லூக்கா 16:17 வேதத்தின் ஒரு எழுத்தின் ஒரு உறுப்பு, அதாவது கீனாவில அந்த விசிறி அது ஒளிஞ்சு போவதை பார்க்க அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒளிகிறது லேசா இருக்கும். அந்த அளவுக்கு அவர் அந்த பிரிசர்வேஷன் தண்ட பரிசுத்த எழுத்துல பாதுகாக்கிறதுக்கான அவ்வளவு அந்த உறுதிப்பாட்டங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மனுஷர் இதை பாதுகாக்க இல்லை, நான் பாதுகாக்கிறேன் என்று. 1 பேதுரு 1:25 கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். எந்த காலத்து வரைக்கும் நிலைத்து நிற்கும். லூக்கா 21:33, ஜோவான் 10:35, லூக்கா 4:4 மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். கடைசியா ரட்சிக்கப்பட போற மனுஷனும் அதே வார்த்தையிலும் பிழைக்கவர். அந்த வார்த்தை பாதுகாக்கப்பட்டா தானே அவன் பிழைக்கிறதுக்கு. அதனால வேதத்தினுடைய வேத எழுத்து பரிசுத்த எழுத்துக்களுடைய பாதுகாப்பு அது கடவுளே அதனுடைய பாதுகாவலர் அதன் பராமரிப்பாளர் என்று சொல்லி வேதத்தில் அவர் வாக்குறுதி தந்திருக்கிறார். அதனால இப்ப நாம கேட்க வேண்டி அப்ப கிரீக் பைபிள்ல டெக்ஸ்டஸ் ரிசெப்டஸ்ல எழுதப்பட்டிருக்கிறது அது கடவுள்ல எழுதினாரோ அல்லது எங்களுக்கு வேற வேற சில அந்த பிரதிகள்ல வந்து வித்தியாசமா இருக்குது. அப்ப அதை நீங்கள் என்ன சொல்லுறீர்கள் என்று இப்படி குழப்பத்தையும் இப்படி வந்து சந்தேகங்களை ஏற்படுத்துற அந்த புலமையாளர்கள் அதாவது கிரீக் ஹீப்ரூவினுடைய காவலர்கள் தாங்களான் என்று அதை ஒரு படிப்பாக படிப்பிச்சு அதை வந்து டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம் அதாவது பிரதிகளினுடைய திறனாய்வு என்ற ஒன்ற 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல உருவாக்கி நாங்கள் சில சுருள்கள் எல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறோம். அல்லது 20ஆம் நூற்றாண்டுல கும்ரன் சுருள்கள் ஒரு குவைக்களை இருந்து நாங்கள் இந்த சுருள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இதுல வந்து ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தினுடைய பெரும்பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த சுருளுக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற மெசோரட்டிக் டெக்ஸ்டுக்கும் இடையில ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப இதுல எது சரி என்று மனுஷ ஞானத்தை
யூனிவர்சிட்டியில படிச்சு அதை கிரிட்டிக்கலா தாங்கள் திங்க் பண்றீனமா என்று மடையராகிற ஒரு படிப்பு படிப்பிச்சு கொண்டிருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது கடவுள் பரிசுத்த எழுத்துக்களை மனுஷத்த கையில கொடுக்கவே இல்லையே. கடவுள் தான் அதை பாதுகாக்கிறார், வானங்களில் அதை அவர் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறார். இப்படி கடவுளே பாதுகாத்து பராமரிக்கத்தக்கதா அது சபையில காலகாலமாக அது இருந்து வந்து கொண்டிருக்கு. சபையில இருந்து வந்து கொண்டிருக்கிற அந்த சுருளுகளை இப்ப புதுசா கண்டுபிடிச்சிட்டு அது மரபு ரீதியா வாங்கப்பட்ட அந்த சுருளுகளுக்கு ஒத்து வரையலை என்றபடியால அப்ப அந்த சுருள் பிழையா இருக்குமோ? அப்ப மெஜாரிட்டி டெக்ஸ்ட் பிழையோ அல்லது டெக்ஸ்டஸ் ரிசீவ் டெக்ஸ்ட் பிழையோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துற ஒரு விதமான படிப்பு இருந்து கொண்டிருக்குது 18ஆம் நூற்றாண்டுல. எங்களுக்கு அப்ப தெரியல அந்த குரங்கு மனுஷன் அந்த மெத்தியாக்கள் அந்த காலம் தான் இதெல்லாம் எழுப்புறது. பைபிள்ல சந்தேகம் இப்ப அதெல்லாம் அதை எதிர்பார்த்திருக்க வேண்டிய எல்லாம் மனுஷர்கள் கடவுளை எந்த படிப்பிலையும் தள்ளி போட்டு மனுஷனை மையப்படுத்தி படிக்க வலிக்கிட்டதால வந்த வினை இதுகள் எல்லாம் அவர்கள் தங்களை பெரிய இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லிக்கொண்டு மடையர்கள் ஆகி அதான் பைபிள் சொல்லு அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரரானார். வேதம் என்ன சொல்லுது? தேவன் தான் திருச்சபைய காலாகாலமா காவலரால ஏற்படுத்தி இருக்கிறனே தவிர என்னுடைய சாஜன் அதாவது எனக்கு கீழே என்னுடைய அந்த வேதத்தை சரியாக பிரதி பண்ணி கொண்டு வருது. நான் ஆக்களுக்கு கட்டளை விடுது, ஆக்களை நான் வழி நடத்துறேன் என்ற பராமரிப்புல. சர்ச் தான் அதை செய்யும். நீ யூனிவர்சிட்டியில சர்ச்சுக்கு வெளியே இருந்து படிச்சு போட்டு வந்து இங்க இந்த பைபிள் கிளிக்க தேவையில்லை. சபை அதுக்கு பொறுப்பா இருக்கிற கடவுளுக்கு தேவையுள்ள மூப்பர்கள் அந்த வேத பண்டிதர்கள் சபைக்கு வந்து அதை செய்வாங்க. அதனால நீ ஆக்ஸ்போர்ட்லயோ ஜேல்லையோ ஹார்வர்ட்லயோ கேம்பிரிட்ஜ்லயோ படிச்சு போடுங்க பைபிள் என்று புதுசா எனக்கு சொல்ல தேவையில்லை. அது சர்ச் செய்யும் அந்த வேலையை. சர்ச்சுக்குள்ளதான் நான் என்னுடைய வேதத்தை பாதுகாத்து கொண்டு வரது சொல்லி இருக்கிறேன். அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம் திருச்சபை. ஐயாக மனுஷற்ற படிப்பில்ல சத்தியத்துக்கு தூணும் ஆதாரம். உங்களுடைய பல்கலைக்கழக படிப்பில்ல எது வேதம் என்று தீர்மானிக்கிறது. அது காலாகாலமா வரலாற்று தலைமுறையா எந்த சுருள் நான் பாதுகாத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் அதான். மிச்சமெல்லாம் பேயாலையும் மனுஷர்களுடைய போலித்தனங்களாலையும் தவறுகளாலையும் எழுதப்பட்டு போய்கொண்டிருக்கு. அதுல சபைக்குள்ள அது ஆபேல் முதல் இப்ப வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற எதிரே அந்த 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 வேர் அது அதான் வேதம். அது இயேசு கிறிஸ்துடைய காலத்திலிருந்து அப்போஸ்தலர் எழுதி கொடுத்து இப்ப வரைக்கும் நாம பயன்படுத்தி கொண்ட சபை பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த வேதம் அந்த டெக்ஸ்ட் அதுதான் நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால இத நாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த மூல சுவடிகள் அவரால பாதுகாக்கப்படுகிறதா அல்லது அந்த மூல சுவடிகள் என்ற எழுத்துக்கள் பாதுகாக்கப்படுதா? இது முக்கியமான விஷயமா. ஆண்டவர் ஒரிஜினல்ஸ பாதுகாத்துக் கொண்டிருக்க ஒரிஜினல் அந்த புக்க அல்லது அந்த ஒரிஜினல் புக்கில இருந்த எழுத்துக்களை தான் பாதுகாக்கிறார். எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதி இருக்கிறீங்கன்னா எது காக்கப்பட்டு கொண்டிருக்குது? பரிசுத்த எழுத்துக்கள் மட்டும்தான். பரிசுத்த எழுத்துக்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்படுகிறது. அவர் முதல் எழுதின தோல் சுருளோ அல்லது அப்போஸ்தலன் பவுலினூடாக அல்லது பேதுருவாக எழுதின அந்த பெப்பிரஸோ அவர் பாதுகாக்க மாட்டார் என்றே சொல்லியும் இருக்கிறார். அவருக்கு தந்த வாக்குத்தான் தேவையே தவிர வாக்கு என்ன வடிவத்தில் எழுதப்பட்டது கதை இல்லை. அந்த கல்லா அந்த புல்லா அந்த தோலா அல்லது அந்த பேப்பரா அது இல்ல அவற்ற பிரச்சனை. நான் சொன்ன வாக்கு அப்படியே கடத்தப்பட்டிருக்குதோ என்ன ஊடகத்தால் கடத்தப்பட்டது எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை எந்த வார்த்தைகள் மட்டும் கடத்தப்பட்டதால். அதனால அவர் தந்த பாதுகாப்பாளையும் பராமரிப்பாளையும் அந்த புத்தகத்தை பாதுகாக்க இல்லை, அந்த சுருளுகளை பாதுகாக்க இல்லை. அவற்ற வாக்கத்தன் பரிசுத்த எழுத்துத்தான் பாதுகாக்கிறார். வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் நான் எழுதின சுருளுகள் ஒளிஞ்சு போகான்னு சொல்ல, நான் சொன்ன வார்த்தைகள் ஒளிஞ்சு போகாது. என்றைக்கும் வானங்களில் என்னுடைய பெப்பரஸ் நிக்குது என்று சொல்ல இல்ல. அந்த புல்லால் எழுதப்பட்ட என்ன நம்மளுடைய பேப்பர் எல்லாம் வைக்கோல் புல்லு மாதிரி இருக்கிறதாலே அது உருவாக்கப்படுது. அதுல புல்லு காப்பன் என்று சொல்ல இல்ல.
அந்த புல்லில் எழுதப்பட்ட எழுத்துக்கள்லாம் நான் பாதுகாப்பேன் சொல்லி அதுல நம்மளுடைய பாயிண்ட் எங்களுக்கு என்ன சுருளில் எழுதப்பட்டது கேள்வி இல்லை. அந்த சுருளில் எழுதப்பட்டது பரிசுத்த எழுத்துக்களாக காக்கப்பட்டதான் கேள்வி. அதுதான் எங்களுடைய முற்பிதாக்கள் எழுதிக்கிறோம். அது கலப்படம் அற்றதாய் காலம் காலமாக அந்த பரிசுத்த எழுத்துக்கள் காக்கப்படுது. ஆதலால் அது நம்பகமானது. அப்ப சில பேர் உங்களோட பைபிள் ஒரிஜினல் இல்லாம இல்லை, உங்களோட எழுத மூலச்சொல் எங்களுக்கு குர்ஆன் இருக்குது என்று அழகாச்ச கடவுளே மூலச்சொல்லை பத்தி கவனிக்கல. அவருக்கு அது தேவையில்லை. அவர் மூலச்சொல்லா அது என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டுச்சோ அல்லது எந்த நோக்கத்துக்கு எதிராக வேலை செய்யற பேயும் அவனுடைய கைக்கூலிகளும் அதுக்கு எதிராக எவ்வளவு தீவிரம் செய்யாங்களோ அதோட அது அழிஞ்சு போகும். அது அவரே சொன்ன அவர் சொல்லிருக்க அந்த மூலச்சொல்லா அதை சுருட்டி கொண்டு போய் அந்த பாபிலோன்ல வாசி போட்டு அந்த ஐபிராத் நதியில எரிஞ்சு விடுறா. அவரே சொன்ன எழுதினத வாசிச்சு காட்டி போட்டு அந்த ஐபிராத் நதியில எரிஞ்சு விட அந்த மூலச்சுருளை எழுது. அத கடவுள் தன் வார்த்தையை தான் காக்கிறாரே தவிர சுருளை காக்கிறது இல்ல. அவர் சுருளை அந்த நோக்கம் நிறைவேறின உடனே அதை முடிச்சு விடுற. உங்களுக்கு தெரியும் எரேமியாவை கொண்டு கேட்கல அவனுடைய அந்த அத்தனை 23-24 வருஷ பிரசங்கங்கள் எல்லாம் பாருக்க வச்சு எழுதி கொண்டு அதை எழுதி கொடுத்து போய் ஜோயாட்சிமுக்கு வாசிச்சு காட்டண்டா அவன் 4-5 சுருள் வாசிக்க தொடங்கின உடனே அவன் சூரி கத்தியால வெட்டி அவன் கனகனப்பா இருந்த அந்த நெருப்பை தூக்கி போட்டான். அதுல ஒரிஜினல் சுருள் அதோட முடிஞ்சு. இப்ப ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவன் வெட்டி எறிஞ்சிட்டான். அதான் இந்த நோக்கம். அவனுக்கு முன்னால அதை வாசிக்கப்படணும், அது சாட்சியர்கள் இந்த வார்த்தை அவன் கேட்கணும். அதோட ஆயோ திருப்பி எழுது நான் சொன்னதை அயா திருப்பி எழுதி அதோட இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக எழுதுன்னு சொல்லி 2வது சுருள் அந்த சுருளை சுருட்டி பாருக்கிட்ட கூட கொண்டு போய் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த பாபிலோன்ல வாசிக்க சொல்லி அங்க இருக்கிற மூப்பர்களுக்கு வாசிச்சு முடிச்சோட தூக்கி சுழட்டி ஐபிராத் அந்த ஆத்துல எரிஞ்சு விட சொல்லி அதோட சுருள் முடிச்சு. செகண்ட் அந்த ஒரிஜினலும் முடிஞ்சு போச்சு. அப்ப என்னன்னு நமக்கு அந்த புத்தகம் எரேமியா புத்தகம் இன்றைக்கு நாம வாசிக்கிறோம் 2 சுருளும் முடிஞ்சது. அப்ப என்ன கட்டாயம் காப்பி பண்ணப்பட்டிருந்த சுருள். அதனால காப்பி தான் நம்ம கையில கொடுபட்டு கொண்டு அல்லது அவர் அங்க சுத்தி சுருள் ஒரிஜினல் எறிஞ்சா விட்டாலும் அதனுடைய காப்பி எடுபட்டு இருந்தது. ஏன்னா அவர்கள் அங்க எங்களுக்கு தெரியும் தானியேல் கர்த்தரால உரைக்கப்பட்ட 70 வருஷம் கடந்து போறது என்ற விஷயம் அவன் எரேமியா தீர்க்கதரிசியை வாசிச்சு தான் அவன் பிடிச்சான். அதனால ஏற்கனவே அப்ப தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது காப்பி பண்ணப்பட்டிருந்தது. ஆனா ஒரிஜினல் ஆத்துக்கு போயிடுச்சு. அதுல அந்த ஒரிஜினல் இல்லை என்ற கதை கடவுளே ஏற்றுக்கொள்ள இல்லை. நான் சொன்ன சொல்லு சரியா அதுல பிரதி பண்ணப்பட்டிருக்கா, அதுவும் ஒரிஜினலுக்கு சமன் தான். அது என்ன நாங்கள் அந்த ட்ரூ காப்பி என்று நாம சைன் பண்றது இல்லையா? ஒரிஜினலை நான் பார்த்தேன் அதுக்கு சமனா இது இருக்குது, அதுல அது உண்மைதான் என்று எழுதுறோம். அந்த ஒரிஜினலுடைய அது நகல், ஆனா அதுவும் ஒரு விதத்துல ஒரிஜினல் நடுத்தார். ஏன்னா அதுல சொல்லலாம் அப்படியே இருக்கு. விளங்குதோ? அவர் ஆண்டவர் ஒரிஜினல் ஒரு நாளும் அவர் அதாவது மூல சுருள்ல கவனம் அக்கறை எடுக்கவே இல்லை. ஏன் அக்கறை எடுக்கல? அவர் அது எதுக்காக எழுதப்பட்ட நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேறினதோட அவருக்கு அது சுருள் தேவையும் இல்லை. விளங்குதோ? இதத்தான் பைபிள்ல நாம பார்க்கிறோம். அதுல ஒரிஜினல் வேணும். இப்ப உலகத்துல உங்களோட பைபிள் ஒரிஜினல் கடவுளே ஒரிஜினலை தூக்கி எறிய சொல்லி அவர் பிரயோஜனத்துக்கு உனக்கு ஒரிஜினல் கடவுள் எடுக்காத அக்கறை உனக்கு என்னத்துக்கு? அதுல இல்ல கடவுளை விட பெரிய ஞானியோ நீ, அவரை விட ஞானமா ஐயோ அதை சேர்த்து வைக்கணும் ஒரிஜினல் வச்ச ஒரிஜினல் என்ன பர்பஸுக்காக எழுதப்பட்டோ அது முடிஞ்சது. சேவையில இந்த ஜோயாக்கின் மாதிரி சாத்தானுடைய கைக்கூலிகள் கர்த்தருடைய வேதத்தினுடைய அதை அழிச்சும் இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு அந்த வார்த்தை என்று தெரியப்பட்டு அதில் அவர்கள் வெறுப்படைஞ்சு அவர்களுடைய நியாய தீர்ப்புக்காக அவருடைய சாம்ராஜ்யம் அணிகிறதுக்காக கடவுளுடைய வாக்கு அதே சொல்லிகள் கலைக்கப்பட்டுக் கொண்டிருந்தார். அதுல 2 விதம். ஒன்று அந்த நோக்கம் நிறைவேறினவுடனும் பிசாசின் கைக்கூலிகளுடைய தாக்குதல்களினாலும் மூலச்சுருள்களை கடவுள் அழிய விட்ட அவர் அக்கறை எடுக்கல. கடவுள் எடுக்காத அக்கறை உனக்கு அக்கறை அது இல்ல. ஆயால இந்த முகமதிய அந்த மனுஷர்களும் வேற வேற
அந்த மனுஷ ஞானங்களை கொண்டு வரணும். ஒரிஜினல் ஒரிஜினல் உங்களோட ஒரிஜினல்ல நீங்கள் கொப்பியத்தான் டூப்ளிகேட்டை தான் வச்சுக்கோ. கடவுளே ஒரிஜினல்ல கவனம் அக்கறை தேவையில்லை. என்ன அது முடிஞ்சதானு. ஆனா அதனுடைய பிரதி ஒரு சொல்லு கூட்டாம ஒரு சொல்லு குறைக்காம எழுதி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். அது அவர் காலாகாலமா பாதுகாத்து சபையில. அதனால மோசே எழுதியிருக்கிறத இப்ப நாமல் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் எழுதின 2000 வருஷம் முன்னுக்கு இப்ப நாமல் வாசிக்கிறோம். அதுல நாமல் நம்பகமா இருக்கலாம். ஏனென்றா அதை பாதுகாத்து பராமரிக்கிறது கெட்ட. அல்லேலூயா, ஆமென். அதனால இது மனுஷனாலும் இல்ல, மனுஷன் பிளத்துல நிக்க இல்ல, வேதம் அது கெத்தராலையும் அது ஆக்கியோன் ஆகிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலை நின்று கொண்டிருக்கு.